தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சபரிமலையில் 10 முதல் 50 வயதுடைய பெண்கள் அனுமதிக்கப்படுவதற்கு எதிராக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுமா என்று காங்கிரஸ் கூட்டணி கேள்வி எழுப்பியுள்ளது. சபரிமலையில் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் சபரிமலையில் இளம் பெண்களை அனுமதிக்க தடை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் மாற்றம் செய்வது குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் கூறினார். இந்நிலையில் செப்டம்பர் 20ஆம் தேதி உலக ஐயப்ப மாநாட்டை கேரள அரசு நடத்துகிறது. இதுகுறித்து கேரளா எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீஷன் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், உலக ஐயப்ப மாநாட்டுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் சில கேள்விகளுக்கு கேரள அரசு இன்னும் பதிலளிக்கவில்லை. 2018ஆம் ஆண்டு விநாயகர் குறித்து அப்போதைய சபாநாயகர் ஏ.என். சம்ரிஹி தரைக்குறைவாக பேசினார். அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்வது குறித்து கேரள அரசு முடிவெடுக்கவில்லை. சபரிமலையில் 10 முதல் 50 வயதுடைய பெண்கள் அனுமதிக்கப்படுவதற்கு எதிராக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுமா என்று தெரியப்படுத்த வேண்டும். இந்த கேள்விகளுக்கு பதிலளித்தால் மட்டுமே உலக ஐயப்ப மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து பரிசீலிப்போம் என்று வி.டி. சதீஷன் கூறினார்.